மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு, ஆனால் காவேரி எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயோட ஃப்ரெண்டு இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணுறத பற்றி சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் வெண்ணிலா வந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெண்ணிலாவோட நிலைமையை பார்த்துட்டு விஜயும் காவேரியும் ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்டே என்னன்னு கேட்கவும் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவங்க உயிரோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமா அழுதுகிட்டே நிற்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கவும் நம்ம பசுபதி இருந்துட்டு சொன்ன உங்கள் குடும்பத்தை வந்து நான் என்னமே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சைகையிலே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு உங்களால தான் தம்பி என் அக்கா பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம வெண்ணிலோட மாமா இருந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்காம போனதுனால தான் இந்த முடிவே எடுத்துட்டாவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, அவெல்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்கிற பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலோட மாமா வந்து பிதன்னு முழிக்கிறாரு. அதை பார்த்த காவேரி இருந்துட்டு என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க, நான் உங்க பக்கம் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு பசுபதியே பாக்குறாரு. பசுபதி இருந்துட்டு சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சைக்கிளே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீடியாலாம் வந்துடுறாங்க. வந்த உடனே வெண்ணிலா சாகிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லவும் நம்ம மீடியாக்காரங்க இருந்துட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் நம்ம விஜய் கிட்ட கேட்டு விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, அவர் எதுவுமே பண்ணல, அவங்க வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து சொல்லவும் அதுக்கப்புறம் வெண்ணிலோட மாமா இருந்துட்டு இங்கே பாருமா, சூழ்ச்சி கிழ்ச்சி எல்லாம் சொல்லாத, என் அக்கா பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அந்த நிலைமையில இருக்கிற போது நீ சூழ்ச்சி கிழ்ச்சினியா சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு டிவியை போடுறாங்க. டிவியை போட்டதுமே நம்ம காவேரி விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது வந்து டிவியில் வந்ததுமே நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இவ என்ன பண்றா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இங்க வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இங்க பாரு என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி எங்கடி இருக்க, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்லைம்மா என்னால் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, விஜய்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தமாக சொல்லிடுறாங்க. நம்ம சாரதாக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது, என்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு இருங்க அத்தை நான் போயிட்டு என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிவீன இதை பார்த்துட்டு கிளம்பி வராரு. யமுனா இருந்துட்டு இங்க பாருங்க, அங்கே இது போனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. இந்த நிலைமையில கூட நம்ம யமுனா இருந்துட்டு நிவீனை வந்து விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே சீரியஸாக ஃபிக்ஸ் வந்துடுது. ஃபிக்ஸ் வந்த உடனே டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காரு. நம்ம வெண்ணிலா வந்து பொழைச்சு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.